வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக அதுவும் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பீஸா செய்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீஸா செய்கிறதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்து சலிச்சு வச்சுக்கலாம். மைதா மாவு அல்லது நார்மலாக கோதுமை மாவில் கூட செய்யலாம். நார்மலாக வீட்டில் நான் செய்கிறது கோதுமை மாவில் கூட சம்டைம்ஸ் செய்வேன். ஸோ இன்றைக்கி மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இந்த பீஸாவுடைய டோ செய்கிறதுக்கு அதில் சில பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கார்லிக் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஈஸ்ட் எடுத்துக்கலாம். இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான், அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரிகானா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த டோவில் நம்ம பிணைஞ்சி வச்சோம்னா நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ பிணைஞ்சி வைக்க போகிறோம். இதோட கூடவே நம்ம ஆலிவ் ஆயில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நம்ம டோ ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாவே போதும். நல்லா உப்பி வந்துடும். ரொம்பலாம் உப்பணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் உப்புனாவே போதும். ஸோ அந்தளவுக்கு ஒரு 1 ஹவர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பீஸாவுக்கு ஒரு பீஸா பேஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது நான் முதல் நாளே ரெடி பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கல, நான் நார்மலாக வீட்டுக்கு செய்கிற மாதிரி தான் செஞ்சு வச்சேன். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம தக்காளி எடுத்து அதை ஸ்டீம் பண்ணிக்கணும். தக்காளி கூடவே கொஞ்சம் ஆனியன், அப்புறம் காரம் தகுந்த மாதிரி வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்டீம் பண்ணி, அப்புறம் தக்காளியோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். நம்ம கடாயில் பட்டர் அல்லது ஆலிவ் ஆயில் இருந்தாலும் சேர்த்துட்டு பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா நல்லா ஒரு மாதிரி கார்லிக்லாம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா சுண்டி வரணும். இது கூடவே பார்த்திங்கன்னா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா கலருக்காக காஷ்மீர் சில்லி சேர்த்தேன். அப்புறம் அது கூடவே பார்த்திங்கன்னா கார்லிக் சில்லி பேஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு கடைகளெல்லாம் கிடைக்கும். மெக்டோனல்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த சாஸ், அந்த பர்கர் எல்லாம் தொட்டு சாப்பிடணும். அந்த பேஸ்ட் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாசத்துக்கு ஒரிகானோ போட்டு நல்லா சுண்டை வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆயிரும். இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் நம்ம ரொம்ப நான் கொஞ்சம் பிசுப்பாக தான் இருக்கணும். ஏன்னா நான் கொஞ்சம் பன் மாதிரி உள்ள இதுதான் நான் செய்ய போகிறேன் இந்த பீஸா. அதனால் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆலிவ் ஆயிலாம் தடவி ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிடலாம். இந்த டோ 1 ஹவர் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் ரைஸ் ஆகி வந்திருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ரைஸ் ஆனால் போதும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீஸா மாதிரி நல்லா நான் டைரெக்டாக ட்ரேலே ஆலிவ் ஆயில் தொட்டு தடவிட்டு ட்ரேலே கையிலே தட்டிடலாம். ஏன்னா மாவு ரொம்ப லூஸாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். அதனால் ட்ரேயில் வச்சு நான் தட்டிடுவேன். மாவு ரொம்ப லூஸாக இருக்கனால டைட்டாக இருந்தால் நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி நம்ம செய்யணும். இது லூஸாக தான் இருக்கும். நல்ல ரைஸ் கொஞ்சம் பன்னு மாதிரி ரைஸ் ஆகி வருது. ஸோ என்னோடய ட்ரே பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சஸ் உள்ள ட்ரேக்கு 2 கப் நான் செய்கிற மெஷர்மெண்ட்டுக்கு 2 கப் மைதா மாவு நமக்கு தேவைப்படும். ஃப்ளைன் ஃப்ளார் 2 கப் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கையிலே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பீஸா சாஸ் இதுதான் ரெடி பண்ணி ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம பீஸாவில் தடவிக்கலாம்.
அது வந்து சிக்கன் பீஸா தாங்க. சிக்கன் பீஸா செஞ்சால் தான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். பீஸா சாப்பிட்ட திருப்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மேலே வந்து குட்டி குட்டி தக்காளிகள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு ஆசை தீர எவ்வளோ சீஸ் வேணுமோ போட்டு எடுத்துக்கங்க. இதை வந்து அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வைங்க போதும். தூவிட்டு மேலே கடைசியாக வந்து ஒரிகானோ வந்து தூவிட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். உங்கள் இஷ்டம்தான், என்ன வேணும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து இதை வந்து இப்போ வந்து வச்சு எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து வச்சேன். அப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணலாமேன்னு பண்ணினேன். கொஞ்சம் லைட்டாக மேலே கொஞ்சம் இதாகிருச்சு. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடுச்சு. கொஞ்சம் கலர் வந்து டார்க் ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் பீஸா நான் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். ஸோ வந்து யாரும் வந்து பீஸா சாப்பிட்றதுக்கு வெளியில் போகவே மாட்டாங்க. ஸோ வீட்லேயும் இந்த மாதிரி தான். ஆனால் அடிக்கடி செய்ய மாட்டேன். எப்போயாவது ஹாலிடே அந்த மாதிரி டைமில், இப்போ ஹாலிடேஸ்லாம் வந்துருச்சு எங்களுக்கு, அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன். இந்த மாதிரி தான் என்னோடய வந்து டோ வந்து கொஞ்சம் வந்து பன்னு மாதிரி கொஞ்சம் லேயர் திக்காக இருக்கும். அப்போ தான் நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். இது வந்து கடைசியாக வந்து என் பொண்ணு செஞ்சிச்சுங்க. இதில் கொஞ்சம் கீரையெல்லாம் போட சொன்னேன். 20 மினிட்ஸ் வைக்க சொல்லிவிட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். கரெக்டாக என் பொண்ணு சூப்பராக அந்த 20 மினிட்ஸில் கரெக்டாக அந்த கலர் பார்த்திங்க. நான் செஞ்சது கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. இது கலர் சூப்பராக இருந்துச்சு. நல்லா நிறைய சீஸ் அள்ளி போட்டிருக்காங்க. நல்லா போட்டு செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ எங்கள் வீட்டு பீஸா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் நினச்சிங்கன்னா மறக்காமல் கோரி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.